அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி அண்ட் பயோ பாட்டனி எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பியூர் சயின்ஸ் பாட்டனி பயாலஜி பாட்டனியில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம், வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் பப்ளி எக்ஸாம்ஸில் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கட்டாயமாக படிச்சிருங்க. ஃபுல் மார்க்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பாட்னிக்கு சுவாலஜிக்கு பயாலஜி பாட்னியாக இருந்தாலும் சரி, பயாலஜி சுவாலஜியாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் பாட்னி பியூர் சயின்ஸ் சுவாலஜி எல்லாமே முக்கியமான கொஸ்டின் லெசன் வைஸ் அப்லோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த இதுவுமே பப்ளிக் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் தான். அதில் லெசன் வைஸாக இருக்காது. நான் அப்லோட் பண்ணதில் லெசன் வைஸாக இருக்காது. நான் சொல்லியிருந்தேன் முன்கூட்டியே கூட ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி டைம் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு. ஆனால் சார் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி குரூப்பில் அனுப்பிச்சிருந்தாரு. அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லிக்கிறேன், திலீபன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவர் லெசன் வைஸாக ப்ரிப்பரேஷன் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. சரிங்களா, என்னால் பண்ண முடியல, அதனால் அவர் பண்ணதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2 மார்க்ஸில் என்னென்ன கேட்டாங்க, கிட்டத்தட்ட 2018 2023 சரிங்களா, லாஸ்ட்டாக ஜூன் மந்த் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கொஷின் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. 2 மார்க்ஸ் என்ன, 3 மார்க்ஸ் என்ன, 5 மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதில் மோஸ்ட்லி நம்ம வந்து சொல்லக்கூடிய எல்லா கொஷின்ஸும் வந்து என்ன இருக்கும், மிங்கிள் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் இயர் கொஷின்ஸ் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு 18, 19 இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் லெவல் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து 20, 21, 22, 23 இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெசன் வைஸாக. சரிங்களா, சார் வந்து திலீபன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ஏன்னா நமக்கு பயாலஜி நீங்கள் இந்த கொஷினை பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு லெசன் வைஸாக என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதில் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புக் பேக் கொஷினா அல்லது வந்து பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பேஜ் நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பயாலஜிக்கும் பியூர் சயின்ஸுக்கும் ரொம்ப பேஜ் டிஃப்ரென்ஸ் வராது. ஒரு 4 பேஜ் 5 பேஜ். இங்கே 79 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 70, 71 இந்த மாதிரி தேடி பார்த்தா இருக்கும். ஏன்னா இல்லைனா லெசன் வைஸாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் தேடுறது ரொம்பவே எளிது. அதே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய புக்ஸை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அதில் தேடி பாருங்கள். இதில் ஒவ்வொரு லெசனாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை பாருங்கள். ப்ளஸ் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். நீங்கள் டாப் 100 கொஷின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தாலும் இந்த கொஷினையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இதில் ஒவ்வொரு லெசன் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு தனியாகவே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். சரிங்களா, லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அதனால் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறோம் இதுதான். ஏன்னா இதில் இருக்கிறதாலுமே நம்ம அந்த கொஷின் பேப்பரில் என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அதுவும் சேம் தான். சரிங்களா, டாப் 100 கொஷின்ஸும் இதுவும் வந்து என்னது சேம் தான். இதில் ஒவ்வொரு லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த லெசன்லாம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 11லேருந்து 15வது லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே டஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போகிறதில்ல நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. சரிங்களா, அதனால் நீங்கள் மினிமம் அந்த கொஷின்ஸ் எல்லாமே அது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதை படிக்கிறாங்க. பியூர் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பயாலஜி விட கம்பேர் பண்ணும்போது பியூர் சயின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான் அதிகப்படியான மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஒவ்வொரு லெசன் வைஸாகவும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 11th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2024 இருக்கும், 11th and 12th. அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இல்லை சார் எனக்கு காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு பிளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்கும். அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொஷின்ஸ் அப்லோட் பண்ணது எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு லைக்கோ சப்ஸ்கிரைபரோ வரது கிடையாது. வரலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணுறேங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணி படிச்சிருங்க. இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, இவ்வளோமே படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தோன்னே கவலைப்படாதீங்க. ஏன்னா இதில் எல்லா கொஸ்டினும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 14வது லெசனில் பாருங்கள், 2 மார்க்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க,
கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கார்போஹைட்ரேட்டு காற்றில்லா சுவாசம் இது புக் பேக் கொஸ்டின் தான். குளுக்கோஸ் பயிர்வீக்க அமிலமாக மாற்றப்படும் நிகழ்ச்சி புக் பேக் கொஸ்டின் தான். கிளைகாலிசிஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் தான். நமக்கு இங்கே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இந்த 13, 14, 15ல் பார்த்தீங்கன்னா வேறு வேறு நேம் இருக்குது. கால்வின் சைக்கிள்லாம் அதுக்கு ஒரு நேம் இருக்குது. C3, C4 இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மாற்றி மாற்றி சொல்லுவோம் சரிங்களா. அதனால் அதுக்கான வேறு வழியிலையும் படிச்சுங்க. இந்த கிளைகாலிசிஸ் படிநிலைகள் அதே தான் இங்கேயும் வந்து இதை கொடுத்துருக்காங்க. 3வது கொஸ்டினும் 5வது கொஸ்டினும் சேம் தான். நீங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 312 இருக்கும், இங்கேயும் 312 இருக்கும். ஏன்னா கொஸ்டின் தான் சேஞ்ச் சரிங்களா. அதனால் ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான். அப்போ இங்கே 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 6 கொஸ்டின் பார்க்கக்கூடாது. அதே போல் குளுக்கோஸுடைய மாற்று வழிபாதை அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம படிச்சிருப்போம். கிரெப் சுழற்சி படிநிலை இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஸ்டின் சொல்லும் போதே சொல்லியிருப்போம். அப்போ லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே லாஸ்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாமே இருக்கும். இந்த ஆக்சினோட வாழ்வு விளைவு, ஜிப்ரலின், சைட்டோகைனின் இந்த 3 பற்றி திருப்பி திருப்பி நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இதில் நம்ம புக் பேக்லேயுமே என்னது இருக்குது. அந்த 6வது கொஸ்டின்லாம் பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இல்லைன்னு தேடி அலையாதீங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பயாலஜிக்கு இருக்காது, பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு விட்டுருங்க சரிங்களா. இதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் இருக்குன்னா 1 மார்க்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.